420 420 840 சொல்லுவாங்க. கேப் மாறி முள்ள மாறி முற்றோக்கி பேமானின்னு சொல்லுவாங்க. ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடுன்னு சொல்லுவாங்க. அது யாருன்னு கேட்டா இந்த போக்கிரி பொறுக்கி இந்த தமிழக வெத்துவெட்டு கழக தலைவர் விஜய். அவன் என்ன சொல்றான் விஜய் அந்த மேடையில, விஜய்னா தமிழ்நாடு, தமிழ்நாடுன்னா விஜய். விஜய் அப்படி தூரம் மைக் கிட்ட தூரம் போறான். அப்படியே 2 சொட்டு தண்ணி மாதிரி ஒரு அழுகுறான். தமிழ்நாடு மக்கள் என்னை யாரும் பிரிக்க முடியாது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது எனக்கு பாசம் உண்டு. என் உயிர் தான் தமிழ்நாடு மக்கள் இருந்து பிரிக்க வேண்டும் என்று பேசுங்கள். கீழே இன் பிராக்கெட்ஸ் அப்படி பேசி முடித்த பிறகு சற்று மைக்கில் இருந்து தள்ளி போகவும். யோ இது ஒண்ணும் போராத அவன் எவ்வளவு பெரிய பிராடுன்றதுக்கு எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டானே அவன். ஏண்டா பரம்போக்கு டே விஜய் தற்குரிய ஒரு அறிவில்லாத ஒரு கூட்டம் பின்னால இருக்குது. சினிமா மோகம் ஒரு காம கூட்டம் பின்னால இருக்குது. ஆனா நீ என்ன சொல்ற, கரூர் பழித்துக்கு என் மேல போட்டீங்களேன்னு தளபதி குற்றம் சாட்டுறான். பரம்போக்கு பையன். பனையூர் பங்களா பனையூர் பங்களான்னா விஜய் அப்படி சொல்லு. பனையூர் தான் அந்த பங்களா தான் வாழ்க்கை. தண்ணி பொண்ணு அதுதான் வாழ்க்கை தவிர தமிழ்நாடு உனக்கு என்னடா சம்பந்தம் இருக்குது? மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, நீங்கள் எல்லாம் அறிந்ததே, வேலூர் மாவட்டம் அகரஞ்சேரி பகுதிக்கு தமிழக வெத்துவெட்டு கழக தலைவர் தற்குறி மாபெரும் நடிகன் விஜய் வருகை தந்து அங்க அந்த அகரஞ்சேரியில அந்த சுந்தரா டிராவல்ஸ் பஸ் மேல ஏறி அந்த போட்ட சீன் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா உண்மையிலே பெரிய நடிகங்க அவன். ஆமாங்க, இந்த உலகத்திலே பெரிய நடிகன்னா நமது தமிழன் சிவாலியர் சிவாஜி கணேசன், அதற்கு அடுத்து உலகநாயகன் கமலஹாசன். இவங்களே நடிப்புல மிஞ்சிட்டான். அவங்க கேமராக்கு முன்னால் நடிச்சாங்க. இவன் கேமராவே இல்லாம கண்ணுல ஏதோ ஒரு மருந்து விடுவாங்க இல்ல, கண்ணுல தண்ணி வரத்துக்கு எதுவுமே விடாம நினைச்சா அழுவான், நினைச்சா இயற்கையா அழுவான், தண்ணி வரும், நினைச்சா இயற்கையா சிரிப்பான். அதான் ஒரு நடிகர். அவனுங்களை நடிகன்னு சொல்ல மாட்டாங்க, ஃப்ராடுன்னு சொல்லுவாங்க. 420 420 840 சொல்லுவாங்க. கேப் மாறி முள்ள மாறி முற்றோக்கி பேமானின்னு சொல்லுவாங்க. ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடுன்னு சொல்லுவாங்க. அது யாருன்னு கேட்டா இந்த போக்கிரி பொறுக்கி இந்த தமிழக வெத்துவெட்டு கழக தலைவர் விஜய். அவன் தான். நிறைய பேசிட்டு இருக்கேன். அவன் வந்து போனதுல இருந்து இதோட ஒரு சேனல்ல பேசியிருப்பேன், நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம மை சென்னையில நான் என்ன பதிவு பண்றேன்னா ஒரு செய்தி, பல்வேறு செய்திகள் அவன் பேசினான் விஜய். பின்னால் நான் வரேன். அங்க ஒரு செய்தி அவன் வந்து என்னன்னு கேட்டேன், இப்படி ஒரு பேப்பர் ஒண்ணு, அது ஒரு அந்த பாட்டு கச்சேரி வைப்பாங்க இல்ல. இப்ப நான் வந்து செல்ஃபி ஸ்டாண்ட்ல வந்து பேசிட்டு இருக்கேன். செல்ஃபி ஸ்டாண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு என்னுடைய மொபைல் போனை என்னுடைய சேர்ல உட்காந்து பேசிட்டு இருக்கேன். அந்த மாதிரி இந்த பாட்டு கச்சேரி பாடும்போது முன்னால ஒரு இது ஒண்ணு வைப்பாங்க பாருங்க, எனக்கு பேர் சொல்ல வரல. அந்த அந்த ஷீட் எல்லாம் வைப்பாங்க இப்படி இந்த பாட்டு கச்சேரி பாடும்போது. என்ன சொல்றது, அதை அந்த கிளிப் போட்டுருவாங்க, அதை பார்த்து பாடுவாங்க. அந்த மாதிரி பேப்பரா வச்சிருவாங்க மரத்துக்கு முன்னால. இவனுடைய செக்யூரிட்டி வந்து மேல வைப்பார். செக்யூரிட்டி வந்து மேல வச்சிருவார். அப்புறம் அதை பார்த்து படிப்பான். அந்த பேப்பரை எடுத்துட்டு தான் அவனுக்கு பேசுறான். இதுல இவன் சொல்றான், அந்த கண்டவனுக்கு பந்தம் அந்த 420 420 840 அந்த திருட்டுல அடைச்சிருக்கிறான் பார், அந்த ஆதவர்ஜனா, அந்த பிராஸ்டியூஷன், அந்த ஆதவர்ஜனா. அவன் சொல்றான், எங்க முதலமைச்சர் தலைவர் தளபதியை கூப்பிடுறான். நம்ம ஏற்கனவே மை சென்னையில பேசியிருக்கோம். ஒரே ஸ்டேஜ்ல பிரஸ் மீட் கொடுக்கணும், எங்க தலைவர் விஜய் வருவாரு, சிஎம் ஸ்டாலின் சார் வரணும், எந்த பேப்பர் எடுத்து கூடாது, உதவிக்கு யாரும் வரக்கூடாது, பிரஸ் மீட் கொடுக்க தயாரா? அவன் விஜய் பேப்பர் எல்லாம் பேச மாட்டான். நேத்து அந்த பேப்பரா பேசுறான். அதுல ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டா, அவன் என்ன சொல்றான் விஜய் அந்த மேடையில, விஜய்னா தமிழ்நாடு, தமிழ்நாடுன்னா விஜய். நான் தமிழக மக்களோடு ஒன்னாக கலந்திருக்கிறேன். தமிழக மக்களோடு நான் ஒன்றாக கலந்திருக்கிறேன். என் உயிர் தமிழக மக்களிடத்தில் இருக்கிறது. நான் அவரில் ஒருவன். என்ன அவங்கள்ட்ட இருந்து பிரிக்கணும்னு யாருன்னா முயற்சி பண்ணா, என் உயிர் தான் என்ன அவங்கள்ட்ட இருந்து பிரிக்க முடியும். எனக்கு தமிழ்நாடு மக்கள் தான் எனக்கு முக்கியம். விஜய் நான் தமிழ்நாடு விஜய். உங்க ஒரு வீட்டுல விஜய் இருக்கிறான். எனக்கு தமிழ்னா உயிர், தமிழ்நாடு மக்கள் உயிர் தான் உங்களை விட்டு என்ன பிரிக்க முடியும்னு அப்படியே அப்படி கொஞ்ச நேரம் அப்படி திரும்பி விஜய் அப்படி தூரம் மைக் கிட்ட தூரம் போறான். அப்படியே 2 சொட்டு தண்ணி மாதிரி ஒரு அழுகுறான். தமிழ்நாடு மக்கள் என்னை யாரும் பிரிக்க முடியாது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது எனக்கு பாசம் உண்டு. ஆனா எது யாரு கூட கலந்துக்க மாட்டான், பொந்துக்குள்ளே இருப்பான், வெளியே வரவே மாட்டான். அப்படியே அழுகுறான். அழுகுறது சாரி ஐம் சாரி. இதுல என்னடா விஷயம் கேட்டா, அவனுங்களே காட்டி குத்துட்டாங்க.
அங்க மேல யாரும் டிஎம்கே ஐடி விங் இல்ல. இவன் என்ன பேசுறான்னு அங்க போய் போட்டோ பிடிக்கிறதுக்கோ வீடியோ எடுக்கிறதுக்கோ. அந்த மேல ட்ரோன் கேமரா சுத்தினே இருக்குது இல்ல, மேல ட்ரோன் கேமரா. இவன் வைக்கிறான் பாருங்க பேப்பர், விஜய் பேப்பர் வைக்கிறான்ல பேப்பர், அது அழகா அந்த ட்ரோன் கேமரா அந்த பேப்பர் எடுத்துக்குது. அதை நம்ம டிஎம்கே ஐடி விங், டிஎம்கே ஐடி விங் சொல்லணும். இன்னைக்கு ஆல் இந்தியா லெவல்ல பொலிட்டிக்கல் பார்ட்டியில ஐடி விங் நம்பர் 1 டிஎம்கே ஐடி விங். அதுல எடுக்கிறாங்க. அதுல இவன் என்ன பேசணும்ன்றது ஃபுல்லா டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவன் என்ன பேசணும், இவன் என்ன பேசணும், அதை பார்த்து அவன் பேசுறான். அதுல ஒரு வரி வருது, என்னன்னு கேட்டா அதை டைப் பண்ணிக்கிறாங்க. அது கிளீனா இன்னைக்கு பாருங்க சோசியல் மீடியால வயிறு. நானே காலைல தான் பார்த்தேன், காலை 4 மணிக்கு பார்த்தேன், அர்லி மார்னிங் 4 o'clock பார்த்தேன். அது என்னன்னு கேட்டா அது என்ன சொல்லுதுன்னா, அதாவது தமிழ்நாடு என்றால் விஜய், விஜய் என்றால் தமிழ்நாடு. நான் தமிழ்நாடு மக்களில் ஒன்றாக கலந்திருக்கிறேன். எனது உயிர் தமிழக மக்கள், எனது உயிர் அவரிடத்தில் இருக்கிறது. ஒரு வீடும் விஜய்க்கு சொந்தம். ஒரு வீட்டில் நான் இருக்கிறேன். என்னோட வீடே தமிழ்நாடு. தமிழ்நாடு மக்கள்கிட்ட என்னை யாரும் பிரிக்க முடியாது. என் உயிர் தான் தமிழ்நாடு மக்கள் இருந்து பிரிக்க வேண்டும் என்று பேசுங்கள். கீழே இன் பிராக்கெட்ஸ். அப்படி பேசி முடித்த பிறகு சற்று மைக்கிலிருந்து தள்ளி போகவும், மைக்கிலிருந்து தள்ளி போகி திரும்பி கொண்டு அழுவது போல் நீங்கள் அழுவது போல் நீங்கள் நடிக்க வேண்டும். நீங்க அழுவது போல் நடிக்க வேண்டும். கண்களை துடைக்க வேண்டும். அதன் பிறகு திரும்பி சாரி என்று சொல்லிவிட்டு உங்கள் பேச்சை துவங்குங்கள். மக்கள் ஒரு அனுதாபம் பெற வேண்டும். அதுல டைப் பண்ணிக்கிறான் சார். யோ, இது ஒண்ணும் போராத அவன் எவ்வளவு பெரிய பிராடுன்றதுக்கு எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டானே அவன். இது ஒண்ணு போராதான் விஜய் எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்றதுக்கு. நீங்க பைத்தியக்காரத்தனமா அவன் பின்னால போய் டூ வீலர்ல போய் கீழே விழுந்து இது 41 பேர் 42 பேர் சாகுறாங்க கரூர்ல. இது வரைக்கும் 55 பேர் செத்துக்கிறாங்க. 55 பேர் செத்துக்கிறாங்க. பூரா போலீஸ் அவன்கிட்ட தான் இருக்கு. நானே வருத்தப்பட்டேன். வேணா சிஎம் இவனுக்கு ஏன் அவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு? மரியாதைக்குரிய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் கூட பார்த்த ஒரு பேட்டியில, ஒரு சிஎம் கொடுக்குற பாதுகாப்பை விஜய்க்கு கொடுக்குறாங்களே, அவர் வேல்முருகனுடைய அந்த வருத்தம், அந்த ஆதங்கம் நியாயமானதுதான். ஆனா ஏன் அவன் விஜய்க்கு இவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு தராங்கன்னா, ஏன் விஜய்க்கு இவ்வளவு போலீஸ், அந்த தற்கொலை நடிகர் விஜய்க்கு ஏன் இவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு தராங்கன்னு கேட்டா, அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கலீங்க, விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்கல. மக்களை அவங்ககிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு. அவன் வண்டி போயினே டூ வீலர் அவன் ஒட்டுற மாதிரி போறது, அவன் முன்னால போறது. நேற்று எத்தனை பெண்கள் கீழே விழுந்தாங்க தெரியுமா? டூ வீலர் வந்து உளுந்து எழுச்சி திரும்பி போறாங்க. அப்படி கூட்ட நெரிச்சல். இதுல 55 பேர் செத்துட்டாங்களே. போலீஸ் சும்மா அங்கொன்னு இங்க ஒண்ணு போட்டா என்ன ஆகுறது? இங்க யாரும் அவனை தலைவனா ஏத்தனை யாரும் அவன்கிட்ட போல. அவனை தலைவனா ஏத்தனை யாரும் அவனை பார்க்கணும். அவ்வளவுதான், அவனை பார்க்கணும். கூட்ட நெரிச்சல் ஏற்படுது. அதனாலதான் போலீஸ் பாதுகாப்பு போட்டு அங்க இந்த மேடையில ஒரு மட்டு மரியாதை இல்லாம ஒரு சிஎம் பேசுறாங்க. போட்டியே யாருக்குன்னு கேட்டா சிஎம் ஸ்டாலின் சாருக்கும் விஜய்க்கு தான். எங்க கால் செருப்பு தூசி கூட நீ சமம் கிடையாது விஜய். சாதாரண திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2.5 கோடி தொண்டர்களின் கடைகோடி தொண்டன், சாதாரண தொண்டன் குடியாத்தம் குமரனுடைய கால் செருப்பு தூசிக்கே விஜய் நீ சமம் இல்லைன்னா போட்டி 2 பேருக்கு தான். ஒன்னு டிவிகே விஜயா, இன்னொன்னு சிஎம் ஸ்டாலின் தான் போட்டி. இவன் எல்லா மேடையிலும் சொல்றது அத்த டிவிகேவா டிஎம்கேவா. அடுத்து சொல்லிட்டு என்ன சொல்றான் இந்த படூஸ் விஜய்னு கேட்டா, அடுத்து என்ன சொல்றான்னு கேட்டா, இவர் என்ன ஆகும்னா சிஎம் ஸ்டாலின் சார் வந்து டெல்லிக்கும் தமிழ்நாடுக்கு தான் போட்டி, தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கு தான் போட்டி, தமிழ்நாடும் டெல்லிக்கு தான் போட்டி என்றாரு. இப்ப டெல்லியில தானே எலெக்ஷன் வரப்போதா? ஏதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போதா? என்ன பிரைம் மினிஸ்டர் போறாரா சிஎம் ஸ்டாலின் சார்? ஏ லோஃபர், ஏ விஜய் லோஃபர், லவடிக்கா பால், பாஸ்டர்ட், பிம்ப். அவரு தலைவர் தளபதி ஸ்டாலின் இஸ் an மேக்கர். பிரதமரை உருவாக்குகிற இடத்திலே தலைவர் தளபதி ஸ்டாலின் இருக்கிறார். இது தெரிஞ்சுக்கடா முதல்ல. டே பாடு சொன்னு எழுதி குத்தான் பாரு. அந்த லக்காடி பையன்கிட்ட போய் சொல்லு. பிஎம் உருவாக்குற இடத்துல தலைவர் தளபதி ஸ்டாலின் இருக்கார். எங்களுடைய கூட்டணி ஐஎன்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டுக்கு புதை உட்பட 40 தொகுதியில் தலைவர் தளபதி வெற்றிக்கணிய ராகுல் காந்தி அவரிடத்திலே தந்தார். ஐஎன்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாடு புதுவையிலே தலைவர் தளபதி பெற்று தந்த வெற்றி போல் ஆல் இந்தியால எல்லா ஸ்டேட்ல ஐஎன்டிஏ கூட்டணிக்கு அந்த வெற்றி வந்துதான் இன்னைக்கு ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் திமுக ஆதரவோடு. அதனாலதான் ஐஎன்டிஏ கூட்டணி இருக்கிற தலைவர் எல்லாம் ஐஎன்டிஏ கூட்டணிக்கு தேசிய அளவிலே தலைவர் தளபதி ஸ்டாலின் தலைமை தாங்க வேண்டும் என்று சொல்கிறார். மணிசங்கர் ஐயர் பெரிய சீனியர் மோஸ்ட் லீடர். அவர் வாயிலெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் ஒருத்தரை வாழ்த்த மாட்டார், ஒருத்தரை ஏத்துக்க மாட்டார். மணிசங்கர் ஐயர் சொல்லிட்டார், ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டரா வரணும்னா
ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் வரணும்னா ஐஎன்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆனரபிள் திரு எம்.கே. ஸ்டாலின் தலைமை தாங்கணும். அவர் தலைமையில இயங்கினா ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் வரணும். அதே மாதிரிதான் மகாராஷ்டிரால சிவசேனா கட்சி தலைவர் உத்தம் தாக்கரே அவரும் சொல்லிட்டாரு, திரு எம்.கே. ஸ்டாலின் ஐஎன்டிஏ கூட்டணிக்கு தலைமை தாங்கன்னா ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் வரலாம். ஆல் இந்தியா லெவல்ல சொல்றாங்க. நாங்க பிரைம் மினிஸ்டர் உருவாக்குற இடத்துல இருக்கோம். ஏன் டெல்லிக்கும் தமிழ்நாடுக்கு தான் இந்த தேர்தலில் போட்டின்னு சொல்றாங்க. நாங்க ஏடிஎம்கே ஒரு கன்சிடரே பண்ணல. டிஎம்கே என்டிஏ, ஏன்னா ஏடிஎம்கே பாண்டட் லேபர். எடப்பாடி பழனிசாமி அவர் அங்க டீ பாயா இருக்கிறாரு. அமித்ஷா கிட்ட ஆபீஸ் எல்லாம் பெருக்கழிவு, பாத்திரம் எல்லாம் பெருக்கழிவு, அங்க டீ பாயா இருக்கிறாரு. அதனால அது ஏடிஎம்கே ஒரு கணக்கே கிடையாது. நீ மட்டும் நான் பாடுஸ் பையன் விஜய், அவனுடைய பி டீம் தானே. நீ செங்கோட்டையை போய் அமித்ஷா கிட்ட நான் பிஜேபியில சேர்ந்துட்டா இல்ல என்ன பண்ணான்னு நீ போய் விஜய் கிட்ட சேரு, அவன் எங்க ஆளுதான், அவன் எங்க லேபர் தான், எங்களுடைய பி டீம், அவன் அங்க போய் சேர்ந்துவன்ல. நீ மட்டும் யார் பாடுஸ், நீ தான். உங்களெல்லாம் வச்சு அவன் பிஜேபி திராவிட மண்ண ஆரிய மண்ணா மாத்த பாக்குறான். இதை எல்லாரும் யோசிக்கணும். என்னத்துக்கு டிஎம்கே என்டிஏக்கு தான் போட்டி, தமிழ்நாடு டெல்லிக்கு தான் போட்டி ஏன் சிஎம் தலைவர் தளபதி சொல்றாரு? எடப்பாடி பழனிசாமி இந்த புறம்போக்கு பையன் விஜய் இவங்களெல்லாம் வச்சு அவன் தமிழ்நாட்டுக்குள்ள இந்த திராவிட மண்ண ஆரிய மண்ணா மாத்தி திரியும் நம்மளோட பாப்பா ஆதிக்கம் பண்ண பாக்குறோம். எதற்காக பெரியார் போராடினாரோ, எதுக்காக அண்ணன் அம்பேத்கர் போராடினாரோ, எதுக்காக திராவிட இயக்கத்தின் தலைவர்கள் எல்லாம் போராடினாங்களோ, நீ லட்சிய தலைவர்கள் வச்சிருக்கிறீ, அவங்க எல்லாம் எதுக்காக போராடினாங்களோ அதையெல்லாம் நிறைவேற்றியவர், அவரோட கொள்கைகள் எல்லாம் நிறைவேற்றியவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர், நிறைவேற்றி கொண்டிருப்பவர் தலைவர் தளபதி ஸ்டாலின், எதிர்காலத்தில் உதயநிதி ஸ்டாலின். அதெல்லாம் நாசமாக்கி திரியும் நம்மளெல்லாம் ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னால, ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னால தமிழ்நாடு நிலைமை என்ன, 100 வருஷமே கூட வச்சுக்கோ, பாப்பான் தான் எல்லா அரசு அலுவலகத்துல அவன் தான் அதிகாரியா இருப்பான். அது எந்த டிபார்ட்மெண்ட்னா இருக்கட்டும், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், லோக்கல் பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்ல இருந்து, விஓல இருந்து, கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து, பிடிஓ ஆபீஸ்ல இருந்து, முனிசிபல் ஆபீஸ்ல இருந்து, மாநகர ஆபீஸ் வரைக்கும் எல்லாமே போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் அவன் தான் இருந்தான். நம்ம எல்லாம் ஒதுங்கி இருந்தோம். இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணிடுவான், சர்வாதிகாரம் தலை தூக்கி ஆடும், 4 மணிப்பூர் ஆகும் தமிழ்நாடு. அதனாலதான் அவன் பிஜேபி உள்ள விடக்கூடாது. இந்த தேர்தல் அவன் சோழியை முடிக்கணும், இந்த சோழியை அவனை முடிக்கணும். அவன் நாகப்பாம்பு, அவன் பாப்பானை விட மோசமான. அன்னைக்கே தந்தை பெரியார் சொன்னாரு, நாகப்பாம்பையும் பாப்பானையும் பார்த்தா நாகப்பாம்பு பாப்பான நசுக்கடானோ. நான் பாப்பான்னு சொல்றது அந்த சமுதாயத்தை இருள்படுத்த வேண்டும் என்பதற்காக இல்ல. அதுல இருக்கிற ஒரு சில ஆதிக்க சக்திகள், மதவாத சக்திகள், அவன் தான் ஆர்எஸ்எஸ், ராஷ்டிரிய சேவா சங், அவன் தான் ஆர்எஸ்எஸ், அவன் தான் நம்மள ஆட்சி பண்றான். பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய லேபர். பிஜேபி யார் முடிவு பண்றானோ அவன் தான், ஆர்எஸ்எஸ் யார முடிவு பண்றானோ அவன் தான் பிஜேபிக்கு தலைவராக வர முடியும். ஆர்எஸ்எஸ் யார முடிவு பண்றானோ அவன் தான் பிரைம் மினிஸ்டர் வர முடியும். அவன் இந்த மண்ணை ஆக்கிரமிப்ப பாக்குறான்டா. அதனாலதான் எனக்கு இங்க லோக்கல்ல எவனும் போட்டி கிடையாது. போட்டி யாருக்குன்னு கேட்டா தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கும் தலைவர் தளபதி ஸ்டாலின் சொல்றாருன்னா இதுக்காக தான் சொல்றாருன்னா கூமுட்டை கதெல்லாம் சொல்றான் மேடையில. வந்த உடனே அவரு வாக்குறுதி, எங்கள் ஓட்டு எங்கள் உரிமை, எங்கள் வாக்கு விற்க மாட்டோம், எங்கள் வாக்கு விற்க மாட்டோம். இப்ப அந்த கூட்டத்துல உட்காந்துருந்தாங்களே, அந்த கொட்டாய்க்கு வெளியே இருந்தாங்களே, அவங்க எல்லாம் தேர்தல் நேரத்துல எந்த கட்சி துடு குத்தாலும் வாங்க மாட்டாங்களா? ஓப்பனா பேசிருவோமே, எந்த கட்சி துடு குத்தா யாரும் வாங்க மாட்டாங்களா? இப்போ நேற்று நான் 5000 பேர் அலோவ் பண்ணேன் அந்த கொட்டாய்க்குள்ள. வெளியே ஒரு 2000-3000 பேர் நின்று இருந்தாங்க. ஒரு 10,000 பேர் வச்சுக்க, நேற்று அவனுடைய சுத்தி ஒரு 10,000 பேர் வச்சுக்கோ. அந்த 10,000 பேர் யாருமே போக மாட்டாங்க, ஓட்டை விற்க மாட்டாங்கன்னு சொன்ன இல்ல, யாரும் வாங்க மாட்டாங்களா? டேய், அங்க வந்தாங்க பாரு, அவங்கதான் முதல்ல போனை போட்டு எல்லா கட்சியாட்ட துட்டு வாங்கிக்குவாங்க. உனக்கு வந்துச்சு பாரு கூட்டம், எல்லா கட்சிக்கார்ட்ட போனை போட்டு உனக்குதான் கொடுப்போம் எல்லா கட்சியாட்ட துட்டு வாங்குவாங்க. இது நாங்கெல்லாம் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இருந்து, சட்டமன்ற எலெக்ஷன்ல இருந்து, உள்ளாட்சி எலெக்ஷன் நாங்கெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். யாரும் துட்டு வாங்க மாட்டாங்களாம். நீயே 2000 கோடி பிஜேபி வாங்கினடா, நீயே இந்த டிவிக்கு தமிழக வெத்துவட்ட கழகத்தை ஆரம்பிச்சுக்கிற. அடுத்து என்ன சொல்றான், கதையெல்லாம் சொல்றான். என்ன கதைன்னு கேட்டா, அந்த கதையை கேட்டீங்கன்னு வச்சுங்க. அந்த கதை என்னன்னா, ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு காட்டு மாடு, ஜல்லிக்கட்டு மாடு மாதிரி ஒரு பவரான மாடு. அந்த கிராமத்துல எல்லாரையும் குத்துது, எல்லாரும் தூக்கி போடுது, அட்டகாசம் பண்ண. அந்த மாட்டை யாராலையும் அடக்கவே முடியல. பெரிய பெரிய ஜல்லிக்கட்டு காளை வீரர்களா வந்தாங்க, அவனும் தூக்கி போட்டுடுச்சு. கடைசியா ஒரு சின்ன பையன் வந்து நின்னான். அந்த பையனை பார்த்தனே மாடு அப்படியே நின்றுச்சு. அந்த பையன் மாடு கிட்ட போனான். அவன் என்ன பண்ணான் தெரியுமா?
2 பாக்கெட்டுக்குள்ள கை விட்டான். 2 புல்லுக்கட்டு எடுத்தான். புல்லுக்கட்டை போய் மாடு வாயில வச்சான். உடனே மாடு அந்த புல்லுக்கட்டை சாப்பிட்ட உடனே அந்த மாடை இவன் தடவி கொடுத்தான். மாடு இவன்கிட்ட சரண்டர் ஆயிடுச்சு. அந்த மாடுக்கு கொண்டு போய் ஒரு வயல்ல விட்டுட்டான். அது புல்லு மேய்ஞ்சிச்சு. அந்த மாட்டை புல்லு கொடுத்து அடக்கணும் அந்த சின்ன பையன் யார்? உன்னை எதிர்க்கும் தற்கொலை கூட்டங்கத்துல விஜய் 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 உன்னை கையெடுத்து கும்பிடுறான். ஏன்டா நீ சின்ன பையனடா? அட புறம்போக்கு, உனக்கு 52 வயசு வர 52 வயசு. நானே சின்ன பையன் இல்லடா, எனக்கே 49 வயசு ஆயிடுச்சு. 50 வயசுல காலத்து வச்சுட்டேன். 40 வயசு ஆயிட்டாலே முதுமையினுடைய முதல் படிக்கட்டு. நானே அறக்கிழவன், 49 வயசு. பார்த்தா அவனுக்கு 51 52 வயசு ஆகுது. நீ சின்ன பையனா? உடனே எல்லாரும் வந்து கேட்டாங்களாம், எங்கனாலும் இந்த காளி அடக்க முடியல, எப்படி நீ காளி அடக்குறேன்? உடனே அவன் சொன்னானா, என்ன கேலியும் கிண்டல் பண்ணீங்களே நீங்க எல்லாம். அவன் சொல்றான் நம்ம கிட்ட, இந்த மாட்டு பிடிக்க போன இளைஞனை கேலியும் கிண்டல் பண்ணாங்களே, அவங்க எல்லாம் வந்து என்னை எதிர்க்கிற எதிர்கட்சிகள். நான் ஏன் அந்த மாட்டை எப்படி அடக்கணும்னா, அதுக்கு என்ன வேணும் அந்த தேவையை பூர்த்தி பண்ண. எனவே இந்த தமிழ்நாடு மக்கள் தான் அந்த காட்டு மாடு, என்னை எதிர்க்கிறவங்க தான் எதிர்கட்சிகள். அந்த மாட்டை அடக்கணும் தான் நானும். மாட்டை அடக்கணும்ன்றான். ஏன்டா பரம்போக்கு, டே விஜய் தற்குரிய ஒரு பேய், ஒரு அறிவில்லாத ஒரு கூட்டம் பின்னால இருக்குது. சினிமா மோகம், ஒரு காம கூட்டம் பின்னால இருக்குது. என்ன சொல்றது? நீ எதுவும் சொன்னாலும் செய்யணும்னு சாகுறாங்க. 55 பேர் செத்துக்கிறாங்க. அதனாலதான் அவ்வளவு போலீஸ் ஒன்று. யாரும் சாகக்கூடாதுனால்தான் போலீஸ் போட்டது. நான் கடவுளை வேண்டிக்கினேன். அப்பா எங்க ஊருக்கு வந்து போறான் வேலூருக்கு, ஒரு உயிர் சேதம் கூட ஏற்படக்கூடாது. நல்ல வேலை எதுவும் நடக்கல. போலீஸ் நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுத்து அவனை பத்திரமா கூட்டு வந்து பத்திரமா பத்து விட்டாங்க. பனிவர்மனை போட சரக போட்டு பொம்பளை பக்கத்துல படுத்துக்கிறான். என்ன சொல்றது? பொம்பளை பக்கத்துல படுத்துக்கிறான்னு அவனை அடிச்சு தட்டி விட்டான். இப்போ என்னன்னா, நீ சொல்றதெல்லாம் செஞ்சிடறாங்க இல்ல ஒரு கூட்டம். நீ மாட்டை போய் அடங்க புல்லு கட்டு கொடுத்தன்ற. இப்ப உன் மேல வெறியாகிறான் பார். அவனுக்கு ஓட்டுரிமை கூட கிடையாது. உன் மேல வெறியாகிறானே அவன் என்ன பண்ணுவான்? பசங்க, எங்க தலைவர் விஜய் மாட்டை புல்லு கட்டு கொடுத்து அடக்கினாருன்னு அவன் காட்டுல சுத்துறதுன்னா காளை கிட்ட போய் மாடு கிட்ட போய் இவன் அந்த கம்பை பூச்சி சுத்தி புல்லு கட்டு கொடுத்தான். அந்த மாடு என்னடா பண்ணோம்? அது பேசும்போது கொஞ்சம் யோசிக்கிறது இல்ல. அந்த மாட்டை அவன் வயிற்றுல குத்துச்சுன்னா குடல் வெளியே வந்துடாது, போட்டி கலீஜா எல்லாம் வெளியே வந்துடாது. நீ பாட்டுக்கு மாட்டை நான் புல்லு கட்டு கொடுத்து அடக்கணும். என்ன உன் கூட இருக்கிற தற்கொலை கூட்டம் எல்லாம், ஏன்னா ஏற்கனவே எல்லாம் குரங்குங்க. டிரான்ஸ்பாரம் கம்பத்துல தொங்குறான், குரங்கு மாதிரி அந்த கரண்ட் கம்பியில தொங்குறான், மேல ஏறிடுறான். அவன் ப்ளீஸ் கீழே இறங்குன்னு இவன் கத்துறான். அவன் செத்து போடுவானு. ஏன்னா பேசுறது பார்த்து பேசுறது இல்லை. நேத்து அவன் பேசுறது சொதப்புறான். என்ன சொன்னேன்? படிக்கிறான் சொல்லி. தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலமே கிடையாது. இவங்க எல்லாம் சொல்றாங்க தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலம்னா பெருந்தலைவர் காமராஜர் சிஎம் இருக்கும்போது தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலம், அண்ணா சிஎம் இருக்கும்போது தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சிஎம் இருக்கும்போது தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலம். இவன் சொல்றான், டே அண்ணாவுக்கு பிறகு யாரா சிஎம்? முத்தமிழர் டாக்டர் கலைஞர். நீ உன் தலைக்கு பின்னால வச்சுக்கிற பாரு கொள்கை தலைவர். அவங்க கொள்கை என்னன்னு உனக்கு தெரியாது. உனக்கு விஜய்க்கு அவங்க கொள்கை எல்லாம் நிறைவேற்றின உண்மையான கொள்கை தலைவர் யாருன்னு கேட்டா முத்தமிழர் டாக்டர் கலைஞர். அவர் தான் இன்னைக்கு நீ வெளியே வர இல்ல, அது காரணமே கலைஞர் தான். நீ நடிகனா வெளியே வந்திருக்கிற, இல்ல ஒரு தலித் கிறிஸ்தவராக இருந்து கொண்டு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா இருக்கிற மரியாதைக்குரிய தலித் கிறிஸ்தவ சமுதாயத்தினுடைய உன்னுடைய சர்டிபிகேட்ல தலித் கிறிஸ்தவர். நீ இன்னைக்கு ஒரு ஸ்டாரா இருக்கிற, அது காரணம் யாரு? கலைஞர். கலைஞர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, நீ எல்லாம் இவ்வளவு பெரிய ஸ்டாரா வந்திருக்குமா? உன் இடத்துல ஒரு பாப்பா இருந்திருப்பான். இருந்திருப்பான்டா. இவன் கலைஞர் இல்லைன்னு பேசுறான். இவங்க 3 பேர் ரைட், ஓகே, நல்லது பண்ணவங்க தான் 3 பேருமே சொல்றேன். எல்லோரையும் மிஞ்சுகின்ற அளவுக்கு நல்லாட்சி தந்தவர் கலைஞர். காமராஜராக, அறிஞர் அண்ணாவாக ஆட்சி தந்தவர் கலைஞர். கொடுத்தார். இவன் பேசுறான். அதுல அடுத்து என்ன சொல்றான்? நான் ஆட்சிக்கு வர தமிழ்நாடு நல்லா இருக்கணும், மயிறு பிடிக்கன்னு போடும். ஏண்டா அழுவுன்னு எழுதி டைப் பண்ணி கொடுக்குறான். அதை பார்த்து அழுகுற. அதை எல்லாம் சோசியல் மீடியால பாத்தீங்களா இல்லையா? இவன் நடிப்பு என்னது? அவ்வளவும் என்னன்னு கேட்டீங்கன்னா அவ்வளவும் நடிப்பு தான். அவ்வளவும் அவன் பண்றது அவ்வளவும் என்னன்னு கேட்டீங்கன்னா நடிப்பு. அடுத்து என்ன சொல்றான் பேசும்போது அந்த மேடையில? எனக்கு ஒரு புதிய நண்பர் கிடைச்சிருக்காரான். எனக்கு ஒரு புதிய நண்பர் கிடைச்சிருக்காரு. யாருன்னா சிஎம் ஸ்டாலின் சார் தான். அவர் தான் சொன்னாரு, எல்லா கட்சியும் எனக்கு நண்பர்கள் தான், எனக்கு யாரும் விரோதி இல்லை. அப்ப நானும் நண்பர் தானே. அப்ப ஏன் சிஎம் ஸ்டாலின் சார்
கரூர்ல வந்துட்டு அந்த பழியை தூக்கி என் மேல போட்டீங்க. கரூர் பழியை தூக்கி ஏன் என் மேல போட்டீங்க? டே புறம்போக்கு, அவர் எங்கடா பழி உன் மேல போட்டாரு? மைத்தேனி 360 யூடியூப் சேனல் நேயர்களே யோசிக்கணும். எப்பயாவது முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் கரூர்ல 42 பேர் இறந்து போனாங்களே, அதை சாகடிச்சது அது காரணம் யாருன்னு கேட்டா நடிகர் விஜய்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் உன் பேரே அவர் சொன்னது இல்லடா தலைவர் தளபதி அவர்கள். இது வரைக்கும் உன் பேரே சொன்னது இல்லை. இது வரைக்கும் உன் பேரை உச்சரிச்சதே கிடையாது. அதுக்கு மாறா உனக்கு ஆதரவா சமூக வலைத்தளத்துல பதிவிட்டார் தலைவர் தளபதி அவர்கள். உனக்கு ஆதரவா சமூக வலைத்தளத்துல பதிவு பண்ணார். என்ன சொன்னார் தெரியுமா? இந்த கரூர் சம்பவம் ஒரு துயர சம்பவம், இதை யாரும் அரசியலாக்க வேண்டாம். எந்த கட்சி தலைவரும் தனது சொந்த கட்சிக்காரன் சாவதை விரும்ப மாட்டான். எந்த கட்சி தலைவரும் அவங்க கட்சி நிகழ்ச்சியிலே பொதுமக்கள் சாவதை விரும்ப மாட்டார். எனவே இது கூட்ட நெரிசலால் ஏற்பட்ட ஒரு விபத்து, இதை யாரும் அரசியலாக்க வேண்டாம் என்று சமூக வலைத்தளத்தில் பதிவு செய்தவர் தலைவர் தளபதி ஸ்டாலின். இந்த சம்பவத்துக்கும் விஜய்க்கும் எந்த தொடர்பு இல்லை அப்படின்னு மறைமுகமா உன்னை சப்போர்ட் பண்ணார் தளபதி. ஆனா நீ என்ன சொல்ற? கரூர் பழித்துக்கு என் மேல போட்டீங்களேன்னு தளபதியை குற்றம் சாட்டுறான் புறம்போக்கு பையன். நான் ஒண்ணு மட்டும் கேட்கிறேன், விஜய் தமிழ்நாடுன்னா விஜய்னா தமிழ்நாடு. ஒரு வீட்லயும் விஜய் இருக்கிறான், என்னை யாரும் பிரிக்க முடியாதுன்னு கண்ணில் தண்ணி விடுற மாதிரி ஒரு டிராமா போட்டியே. எல்லா வீட்லயும் விஜய்க்கிறான், எல்லா வீட்லயும் எனக்கு ஓட்டுக்குது. உன் வீட்டுல உனக்கு ஓட்டுக்குதா? நான் விஜய கேக்குறேன், உன் வீட்டுல உனக்கு ஓட்டுக்குதா? உன் பொண்டாட்டிக்கு ஓட்டு லண்டன்ல இருக்குது, லண்டன்லயோ கனடால இருக்குது. உன் பொண்ணுக்கு ஓட்டு லண்டன்ல இருக்குது. உன் பையனுக்கு ஓட்டு இருக்குதா இல்லையானே தெரியல. அப்பா அம்மா வெளியே அமிச்சிட்ட. சோ உன் வீட்டுல உன்னை தவிர உனக்கு ஓட்டு கிடையாது. உனக்கு பனையூர்ல ஓட்டுக்குதா இல்ல பழைய ஏரியால ஓட்டுக்குதா? இதுல எனக்கு எல்லா வீட்ல எனக்கு ஓட்டுக்குது. என்ன சொல்றான்? தமிழ்நாடுன்னா விஜய் என்ன தமிழ்நாடு போடா. விஜய் என்ன பனையூர் பங்களான்னா விஜய் அப்படி சொல்லு. விஜய் என்ன பனையூர் பங்களா மதுபான பங்களா, பனையூர் மதுபான பங்களான்னா விஜய் என்ன பனையூர் பெண்களோடு உல்லாசமாக இருக்கிற பங்களா, பனையூர் உல்லாசமான பங்களா என்று சொன்னால் விஜய் என்றால் ஜல்சா பங்களா பனையூர் பங்களா, பனையூர் ஜல்சா பங்களா என்று சொன்னால் விஜய். உனக்கும் பனையூர் தான், அந்த பங்களா தான் வாழ்க்கை, தண்ணி பொண்ணு அதுதான் வாழ்க்கை. தவிர தமிழ்நாடு உனக்கு என்னடா சம்பந்தம் இருக்குது? கொரோனாக்கு நீ வந்திருப்பியா? கொரோனாக்கு வெளியே வந்திருப்பியா? இதெல்லாம் மக்கள் யோசிக்கணும். எதுக்கும் வரல. ஒரு வெள்ளத்தால் மக்கள் சென்னையில பாதிக்கப்பட்டாங்களே, வெளியே வந்திருப்பியா? அதுக்கு என்ன சொல்றான் அந்த பாண்டிச்சேரிக்காரன், அந்த கட்சிக்கு போய் சொல்றாருல, அந்த பரோட்டா கடை மாஸ்டர் மாதிரியே இருப்பா பாக்கிறதுக்கு. அவன் மூஞ்ச பரோட்டா பசி வச்ச மாதிரி இருக்கும். புஷி ஆனந்த் அவன் என்ன சொல்றான்? அவரை இட்டுன்னு போறது எங்களுக்கு பிரச்சனையாகுதுங்க. அவன் சொல்றான் புஷி ஆனந்த், அவரை இட்டுன்னு போறது எங்களுக்கு பிரச்சனையாகுங்க, கூட்டம் போடுதுங்க. எப்படிங்க இட்டுன்னு வருது? இட்டுன்னு வரட்டா? நீ ஏன்டா அவர் இட்டுன்னு வர? வீட்டுல வச்சுக்கோ. இட்டுன்னு போனா பிரச்சனையா இருந்தா என்ன புடுங்கறத கட்சி ஆரம்பிச்ச உடனே பிரஸ்ல எல்லாரும் கோவப்பட்ட உடனே நான் ஏஞ்சிக்கு வான்றேன். எனவே ஒரு கொரோனாக்கு வரல, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட எந்த பிரச்சனையும் வரல. ஒரு பத்திரிகையாளர் விஜய் சந்திக்கிறானா? அதை சொல்லுங்க எனக்கு. ஒரு பத்திரிகையாளர் விஜய் சந்திக்கிறானா? பத்திரிகையாளர். ஆனா இவன் கூப்பிடுறான் சிஎம், அந்த புறம்போக்கு போய் அந்த அக்யூஸ்ட் ஆதவர்ஜனா கூப்பிடுறான் சிஎம் ஒரு மேடி வார்த்தை. எனக்கு எல்லாம் பயங்கரமான கோபம் வருது. என்னத்துக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திச்சது இல்லை, எதுக்கும் வந்தது இல்லை. ஒரு 7 கோடி ரூபாய் கார்ல ஏர்போர்ட் போறான், தனி பிளைட்ல வரான், சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ல ஏறிக்கிறான். இதை டைப் வச்சு கொடுத்தான் பாரு, அதை படிச்சுட்டு போயிடுறான். இதுல விஜய் எல்லாம் தமிழ்நாடுனா விஜயம். மக்களுடைய கலக்கா எப்படி நான் தலைவனா வருவேன்? நாளைக்கு நீ அட்டு பிளாப் நீ இவன் சொல்றான் என்னன்னு கேட்டா அல்டாப் மாடல் தமிழ்நாடு, இது திராவிட மாடல் இல்ல, இது ஒரு காமெடி மாடல்ன்றான். இந்த புறம்போக்கு பையன் சொல்றான். இந்த புறம்போக்கு பையன் இந்த கண்டோனுக்கு வந்த இந்த பிராஸ்டியூஷன் இந்த விஜய் சொல்றான். புறம்போக்கு இவன் சொல்றான். ஜாடு மாடு பாடுகா நக்காடி பாடு ஸ்பே வக்காலம் வாத்தாங்க அமல தாயோடி மகன் இவன் விஜய் சொல்றான். என்னன்னு கேட்டா தமிழ்நாடு அல்டாப் மாடல்.
இது ஒரு காமெடி மாடல், திராவிட மாடல். இந்த புறம்போக்கு சொல்றான், நான் வந்தா நல்ல மாடல் கொடுப்பான். யாரு இவன் சொல்றான்? இவன் சொந்தமா பேசினா பரவாயில்ல, எவனும் எழுதி கொடுத்தானே பேசுறது. எல்லா கட்சியும் கூப்பிட்டான் கூட்டணிக்கு, எங்கிட்ட வாங்க என்கிட்ட வாங்க, நான் ஆட்சியில பங்கு தரேன். ஒருத்தர் போல, யாரும் போல. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் போல, ஓபிஎஸும் போல, காங்கிரஸோட பிராக்கெட் போட்டு பார்த்தான். இங்க இருக்கிற 2-3 தள்ளி கேஸுங்க பேசுறதெல்லாம் விஷயம் கிடையாது. ஆல் இண்டியா காங்கிரஸ் அவங்க தெளிவாகிறாங்க திமுக கூட்டணியில். இப்ப நேற்றுதான் பன்ருட்டி ராமச்சந்திரன் ஆதரவு கொடுத்ததாக ஒரு செய்தி ஒண்ணு பார்த்தேன். யாரு? பன்ருட்டி ராமச்சந்திரன். ஒரு நேரத்துல ஒரு பெரிய தலைவர் தான். அப்புறமா அவர் யாருக்கெல்லாம் ஆதரவு கொடுக்குறாரோ, தேர்தல் நேரத்துல யாருக்கெல்லாம் போய் ஆதரவு கொடுக்குறாரோ அவங்க எல்லாம் கீழே வந்துருவாங்க. ஒரு நேரத்துல பெரிய தலைவர் தான். அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு, எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகமும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கட்சி. அவரும் இவனுக்கு ஆதரவு கொடுத்துக்கிறாரு. யாருக்கு? விஜய்க்கு ஆதரவு கொடுத்துக்கிறதாக ஒரு செய்தி ஒண்ணு பார்த்தேன். எவனுமே உன்ட்ட வரல. ஏன்னா இவன் போனா வேலையாவது தெரியும். ஒரு பொறிக்கு பையன், பிளகா பையன், பொம்பளை பொறி, குடிகாரனாய் விஜய் நேரத்துக்கு போறதுன்னு. அதுக்கு இவன் என்ன சொல்றான்? நம்ம சிஎம் சார் ஸ்டாலின் சார் அவங்க கட்சி அண்ணா அறிவாளி பக்கம் யாருன்னா அப்படி நடந்து போனா போறோம், நிழலுக்கு ஒதுங்கினா போறோம், உடனே அவங்கள உள்ள கூப்பிட்டு கூட்டணியில சேர்த்துக்கிறாங்க. பேவர்ஸ், லோஃபர், லவுடி கப்பால், டே பாஸ்டர்டு, டே பிம்பு வேலை பாக்குற பிம்பு பத்தா யாரு நான் சொல்றேன் கல்லாப்பட்டி கூட்டணின்னு. ஏன்னா திருட்டு பையன் நீ. யாரு? விஜய் உங்க அம்மாவோட திருட்டு பையன் நீ. 100 ரூபா டிக்கெட்ட 3000 ரூபாய் கேட்கிற திருட்டு பையன் நீ, திறன நீ. 150 கோடி, கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் உனக்கு அபராதம் கட்ட சொல்லிருக்கடா. டேய், 1.5 கோடி ரூபாய் உனக்கு அபராதம் கட்ட சொல்லிருக்கு கோர்ட்டு. அதனை அழகான ஆனந்தூர் ஆர்.எஸ். பாரதி சொன்னார். திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆனந்தூர் ஆர்.எஸ். பாரதி சொன்னார் விஜய் குறித்த கேள்வி கேட்கும் போது, 1.5 கோடி ரூபாய் கோர்ட் உன் அபராதம் கட்ட சொல்லிக்கிறா. அட்பீஸ்ட் சொல்றான். அமைச்சர்கள் எல்லாம் இவங்க அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னால இருந்த சொத்து கணக்கும், அமைச்சர் ஆன பிறகு சொத்து கணக்கையும் காட்டுங்க எல்லாரும். அது கேட்கறது நீ யாரா? பாடுஸ், நீ காட்ட கணக்கு. நீ எவ்வளவு ஒரு படத்துக்கு பணம் வாங்குற, எவ்வளவு இன்கம் டாக்ஸ் கட்டியிருக்கிற, ஒரு படத்துக்கு எவ்வளவு பணம் வாங்குற, எவ்வளவு இன்கம் டாக்ஸ் கட்டியிருக்கிற கணக்கு காட்டுறா. உன்னுடைய பிளாக் பண்ணி எத்தனை ஆயிரம் கோடி லண்டன் இருக்குது. பெரிய திருடனே நீ. இவன் திமுக பார்த்து சொல்றான். இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் ஒருத்தனை மட்டும்தான் எதிர்க்குதுன்றான். எல்லா அரசியல் கட்சியும் ஒருத்தனை மட்டும் தான் எதிர்க்குது. யாரு கேட்டா என்னதான் எதிர்க்குது எல்லா கட்சிகளும் அப்படின்னு நீ நினைச்சீங்கன்னா எல்லா கட்சியும் உன்னதான் காரி துப்பு. எல்லா கட்சியும் உன்னதான் காரி துப்பு. எல்லா கட்சி உன்ன காரி துப்பு. அப்புறம் முடிச்சுட்டு என்ன சொல்றான்? கையெடுத்து கும்பிடுறான். தயவு செஞ்சு யாரும் என் பின்னால வராதிங்க. நான் இங்க இருந்து சென்னைக்கு போறதுக்கு 4 மணி நேரம். தயவு செஞ்சு என் பின்னால, என் சைட்ல, என் முன்னால தயவு செஞ்சு வராதிங்க பிளீஸ், யாரும் வராதிங்கன்னு கேட்கிறான். ஏன்னா இவனுக்கு யாருன்னா வந்து அடிபட்டு கீழே விழுந்து செத்துருவாங்கன்றதுதான் இவனுக்கு அந்த எண்ணம்லாம் கிடையாது. இவன் முன்னாலே வண்டி அடிபட்டு கீழே விடுறாங்க, பார்த்துன்னு போயின்னு தாங்கிறான். வண்டியில எதனா ஒரு 4-5 இருக்கும். 4-5 இருக்கும் உள்ள. ஒரு 5-6 பாட்டில், ஃபாரின் பாட்டில் இருக்கும். அப்படி உள்ள போகும்போது ஜல்சாவா தற்குறி விஜய் 4 கட்டிங்கு ஃபிட்டிங் கூட போயின்னு இருப்பான். பின்னால வண்டி வந்தா டிஸ்டர்பா இருக்கல, அதனால சொல்றான். அவன் தாண்டா விஜய். உங்கள் விஜய், உங்கள் விஜய், உங்கள் விஜய். நான் வருகிறேன்றானே. நேத்து பேப்பர்ல டைப் பண்ணி கொடுத்தாங்க பார். இப்படி பேசிட்டு பேசின உடனே நீ மைக்ல தள்ளி போனோம், தள்ளி போய் நீ அழுகுற மாதிரி ஒரு சீன் காட்டுன, அதையும் டைப் பண்ணிக்கிறான். இவன் தலைவனடா. இவன் பின்னால ஒரு கூட்டம் போகுது. இவன் பின்னால ஒரு கூட்டம் போகுது. எனவே எல்லாமே நாடகம், எல்லாமே மாயா மாயா, சாயா சாயா. அதனால விஜய்க்கு சொல்றேன், நான் விஜய் கூட உனக்கு சொல்றேன். என்ன விஜய் கூட ஒரு அத்தனை பேர் சொல்றேன். எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு வருது இல்ல, ரிசல்ட் 8 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. 11 மணில இருந்து 12 மணிக்கு தெரிஞ்சவன் யார் ஆட்சி அமைக்கிறாங்கன்னு. இவன் எல்லா தொகுதியும் டெபாசிட் வாங்க மாட்டான். வக்காளி விஜய தோப்பான். பிளைட் ரெடியா இருக்கும். ஒரு 4-5 பொண்ணுகளை கூப்பிட்டு சரக்கு பொண்ணு பிளைட் எடுத்துனா வெளிநாட்டு தீவுக்கு போயிடுவான். 4 ரோட்ல நிக்க போறது யாருன்னு கேட்டா டிவிக்கே விஜய் கத்திரிக்குவா. நீங்க தான் 4 ரோட்ல நிப்பீங்க. 4 ரோட்ல நிக்க போறது நீங்க தான். அவன் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறான். உங்களை ஆரிய கூட்டமிடம் அடகு வச்சிருக்கிறான். மக்கள் ஜாகிரதையா இருக்கணும். நான் விஜய்க்கு சொல்றேன், சிஎம் பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. என்ன சிஎம் பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. ஆனா அவர் ஒன்னு ஒரு ஆளாவே நினைக்கல. தலைவர் தளபதி விஜய ஒரு ஆளாவே நினைக்கல. போ, விரைவில் நீ செருப்படி வாங்க போற. நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.
தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இதை அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.